முருகாசரணம். இந்த பதிவை எல்லாருடைய குரலுக்காகவும் கூட வச்சுக்கலாம். எல்லாருடையனா பாதிக்கப்பட்டவங்க, தேவையில்லாமல் அவங்கள சொன்னவங்களுக்காகன்னு கூட வச்சுக்கலாம். எல்லாருமே நம்ம கோயிலுக்கு போகணுன்னா நம்ம நிம்மதியை தானே தேடி போவோம். எனக்கு தெரிஞ்சு நாங்கள் இது வரைக்கும் அப்படி தான் போயிருக்கோம். நீங்கள் திருச்செந்தூர் கோயிலுக்கு வரீங்க, சுவாமி கும்பிட வரீங்களா இல்லை எதுக்கு வரீங்கன்னு எனக்கு தெரியல. பட் வரவங்க நிறைய பேர் எல்லாருமே ஐயர் எவ்வளோ காசு வாங்குறாங்க, ஐயர் என்ன பண்ணுறாங்க, ஐயர் எவ்வளோ சொத்து வச்சுருக்காங்க, ஐயர் இந்த காசை என்ன பண்ணுறாங்க, ஐயருக்கு எவ்வளோ குழந்தைகள், எத்தனை பொண்டாட்டி, இதெல்லாம் உங்களுக்கு எதுக்குங்க? வந்தோமா, எதை தேடி வந்தோமா அதை தேடி போங்க. சுவாமி கும்பிட வந்தால் சுவாமி கும்பிடுங்க. ஏதாவது இஷ்யூ நான் சுவாமிகிட்ட கேட்டு எனக்கு எல்லாம் நிறைவேறணும் அப்படின்னா அதை கும்பிடுங்க. அதை விட்டுட்டு நீங்கள் தானே சார் எப்படி போகணுன்னு முடிவு பண்ணுறீங்க. சார் ஒரு மேம் யாரோ ஒருத்தர், நான் எனக்கு எந்த இஷ்யூவும் இல்லை, நான் 1000 ரூபா கேட்டாலும் நான் கொடுத்துட்டு எங்கள் ஐயாவை நான் போய் முன்னாடி நின்று பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், அந்த செந்திலாண்டவரை அப்படின்னு நினைக்கிறவங்க போய் பார்க்குறாங்க. இல்லைப்பா நான் தூரமாக இருந்து பார்த்தாலும் அவர் எனக்கு கொடுக்க தான் செய்வார், ஆனால் நான் இவ்வளோ ரூபா செலவு பண்ணிலாம் போய் பார்க்கணுன்னு எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க புது தரிசனத்தில் போகிறீங்க. இதெல்லாம் நீங்கள் எடுக்கிற டெசிஷன் தானே. எந்த பணக்காரனோ எந்த ஏழையும் எந்த கஷ்டப்பட்டவனும் உங்களை தள்ளலையே இதெல்லாம் பண்ணுங்க பண்ணாதீங்கன்னு. இல்லை எந்த ஐயராவது ஏன்பா ஏன் பொது தரிசனத்தில் 7 மணி நேரம் 9 மணி நேரம் நின்று வர, அப்படிலாம் வராத, வா என் கையில் ரூபாயை கொடு, என் கூட வா, இல்லைன்னா நான் உன்னை அடிப்பேன், அந்த மாதிரி ஏதாவது உங்களை கம்பல் பண்ணுறாங்களா? அந்த மாதிரி எதுவும் பண்ணலையே, உங்கள் இஷ்டம். நீங்கள் போய் கேட்குறீங்க, உங்களுக்கு முடியலன்னா ஓகே நீங்கள் போயிருங்க. இதில் என்ன இருக்குது? எல்லாருமே சம்பாதிக்க தானங்க செய்கிறோம் சொல்லுங்கள். யாருமே சம்பாதிக்காமல் இல்லையே. உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் யோசித்து பாருங்கள். நம்ம யாருக்காவது ஏதாவது ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோமா? எப்படியும் எல்லோரும் சம்பாதிக்க தானே செய்கிறோம். இப்போ ஒரு பொதுவாக என்னவே எடுத்துக்கோங்களேன். ஒரு நெய் கடை வச்சுருக்கேன், இல்லை பலசரக்கு கடை வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. யாராவது கேட்டால் 1/2 கிலோ பருப்பா வச்சுக்கோப்பா, ஃப்ரீயாக வச்சுக்கோப்பான்னா கொடுக்க போகிறோம்? கண்டிப்பாக கிடையாது. ஏதாவது ஒரு விலை ஏறிடுச்சுன்னா என்ன சொல்லுவீங்க? அப்பா விலைவாசி ஏறிடுச்சுப்பா, அதோட முடிச்சிருவோம், அப்படி தானே? அப்போ மிச்சவாளுக்கு மட்டும் ஏன் இப்படி? புரியல. வந்த வேலையை மட்டும் பாருங்கள் சார். எல்லாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க. எல்லாரும் எல்லா சூழ்நிலையிலையும் கரெக்டாக இருக்க மாட்டாங்க. அவங்க சூழ்நிலை அவங்களுக்கு தான் தெரியும். வந்தோமா போனோமா. நீங்கள் சம்பாதிக்கிற ரூபாயை யார்கிட்டையாவது காட்டுறீங்களா? இல்லை. அது ஏன் ஐயர் வாங்குகிற ரூபா மட்டும் உங்களுக்கு தெரியணும்? ஏன் ஐயர்னா இதுவாகிருத்தா உங்களுக்கு? கேவலமாக போயிருத்தா? பார்த்து சார், எதுவுமே சரியில்லை, யார் பண்ணுறதுமே சரியில்லை. ஸோ பெஸ்ட் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டா நல்லாயிருக்குங்கிறது என்னுடைய கைண்ட் ரெக்வஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுவும் கோயிலுக்கு இந்த மாதிரி பண்ணுறது பார்க்கவே சகிக்கலை சார். உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ, உங்களுக்கும் ஐயருக்கும் தனியாக ஏதாவது பர்சனல் இஷ்யூ இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எதுனாலும் பண்ணுங்கள், யாரும் எதுவும் கேட்க போகிறது இல்லை. அவங்களுக்கு அது அவங்களுடைய கோயில், அவங்க தொழில் பண்ணுறாங்க, எல்லாமே ஓகே தான். அவங்களுக்கு அந்த சம்பாத்தியம் மட்டும்தான். உங்களை மாதிரி கடை வச்சு பிஸ்னஸ் பண்ணல. அதுக்கு 10 பேர் இருப்பாங்க, அதுக்கு 90 பேரும் அவஸ்தைப்படணும் அவசியம் இல்லைல்ல சார். எப்படி? அங்கே பாரு, அந்த ஐயரை பாரு எவ்வளோ ரூபா வாங்குறான்னு மறைச்சிக்கிட்டான் பாரு. ஏன் அவன் வாங்குறதையும் உங்களுக்கு காமிக்கணும்? நீங்கள் எவ்வளோ சொத்து வச்சுருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்க, எத்தனை வீடு வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் என்ன காட்டிட்டா இருக்கீங்க? இதே மாதிரி வீடியோ போட்டு காட்ட வேண்டியதானே. நான் அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் மந்த்லி இவ்வளோ ரிட்டர்ன் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் வீடியோ போட வேண்டியதானே. வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறம் ஏன் என்ன பண்ணுறான்னு பார்க்க வேண்டியதானே. நீங்கள் பண்ணுறது எதுவுமே நல்லது இல்லை சார். ஸோ வந்த வேலையை மட்டும் பாருங்கள் அப்படிங்கிறது என் மனசில் பட்டது. சும்மா எல்லாரையும் எடுத்து வீடியோ போட்டுறீங்க. இப்போ சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு ஃபோன் வச்சுருக்காங்க சார். அது தாராளமாக அந்த குழந்தைகள்லாம் தன்னுடைய அப்பாவை எப்படி பார்க்கும்போது அந்த குழந்தைகளுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எல்லாருக்குமே கஷ்டம் தானே. அவங்க ஒய்ஃபும் கஷ்டப்படுவாங்க. என்ன நம்ம புருஷன் என்ன அப்படி என்ன கேட்டுட்டான், நம்ம கடையில் போய் ஒன்றும் இல்லை. இப்போ தங்கமே எடுத்துக்கோங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டவங்களும் என்ன தங்கம் வாங்காமலே இருக்க போகிறீங்க? கிடையாது. எவ்வளோ ரூபாய்க்கு தங்கம் வந்தாலும் கஷ்டப்பட்டு சேமித்து தங்கம் வாங்க தானே செய்கிறோம். அதே மாதிரி தானே எல்லாருமே எல்லாமே வாங்கணும்னு ஆசை இருக்கும் தானே. ஒவ்வொருத்தர் விலைவாசி ஏறும்போது எல்லா இடத்துலையும் விலைவாசி ஏற தான் செய்யும். ஒரு 500 ரூபா கூட கொடுத்து